இடத்திற்கு என்ன பெயரிட்டார் ஜேக்கப்? பெத்தேல். பெத்தேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் எலோஹிம் கடவுள் தெய்வம், பெத்தேல் என்றால் கர்த்தருடைய வீடு. இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்திருக்கிற தேவ சமூகம் கர்த்தருடைய வீடு. பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு, பெத்சாய்தா என்றால் மீன்களின் வீடு. ஆமென். பெத்தானி என்றால் அத்திப்பழங்களின் வீடு, பெத்ஃபாகே, அப்படி நிறைய வார்த்தைகள் பைபிளில் வருது. பெத் மீன்ஸ் ஹவுஸ், ஏல் என்றால் தெய்வம். ஸோ கர்த்தர் வாசம் பண்ணும் இடம்தான் கர்த்தருடைய வீடு. எனக்கு இப்படி கேட்கணும்னு தோணுது. தேவ சமூகத்தில் நம்ம பல வருஷமாக அதிகாலையில் 5 மணிக்கு தேவ ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வீட்டில் வந்து என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், என்னோடு பேசியிருக்கிறார், என்னை வழி நடத்தினார், என்னை பாதுகாத்தார், எனக்கு ஜீவனை தந்தார், என்னை உயர்த்தினார் என்ற சாட்சி உள்ள ஒரு 10 பேர் இருந்தால் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம்.